ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தமிழ்நாடு ஜெயிச்சிட்டாங்கல்ல ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில். இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி முடிஞ்சது. சூப்பர் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லலாம். அதுவும் ஹரியானா ஃபேவரேட் கப்பு ஜெயிக்கிறதுக்கு அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க அது. ஹேட்ஸ் ஆஃப் டு தேம், கங்க்ராச்சுலேஷன். கோச்சுக்கு வாழ்த்துக்கள். அலெக்ஸ் பாண்டியன் அண்ட் அவர் டீம் பிரமாதமாக பசங்களை வழி நடத்துறது ஆகட்டும். நடுவில் ப்ரெஷரில் இருக்கும்போது கோச் கார்னர் எடுத்து 3-4 வாட்டி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தார் நம்ம கோச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஹேட் டு பிளே ஹரியானா. டஃபஸ்ட் டீம். உங்களுக்கே தெரியும், எந்த இது எடுத்தாலும் பாய்ஸு கபடியாக ஹரியானா 1 அண்ட் இது கேர்ள்ஸ் கபடியில் ஹரியானா 1, ஜூனியர் சீனியர் எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க. பொதுவாக அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வெரி குட் டீம் இருக்கும். இந்த டீமே பாருங்களேன், சுர்ஜித் சிங் கேப்டன், அதான் சுனில் கூட வருவார் அவர், அயான் லோச்சா, விஜய் மலிக் அண்ட் யோகேஷ், நீரஜ் நர்வால், லிஸ்ட்டு போட்ட போல் எல்லாமே பிகேஎல் ஸ்டாருங்க. நம்ம பசங்களும் விடாமுயற்சி, அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாசி கூட நம்ம பார்த்ததில்லை, அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் வச்சுக்கிட்டு. பட் எனிவே எடுத்தோன்னே ஹரியானா அயான் லோச்சார் தான் வந்தார். 2 வாட்டி வந்து எம்டி ரைட் ஆகிடுச்சு, 3ஆவது வாட்டி எம்டி ரைட்டு, 4ஆவது வாட்டி தான் ஒரு டச் பாயிண்ட் கிடச்சிது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஆனால் விஜய் மலிக் அவர் ஃபிட்னஸ் வேறு, ஹைட் வேறு பயங்கரமாக இருக்காரா. அவர் தான் அப்பப்போ வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் 4-1, 4-2, 4-3, 5-3 நம்ம தான் லீடில் இருந்தோம் ஸ்டார்டிங்கில். அவர் அல்லு சதீஷ் ஒரு வாட்டி ஆங்கிள் ஓவரில் போய் அவுட் ஆனார். விஜய் மலிக் வந்து டச் பாயிண்ட் 1 எடுத்து அவர் தொடர்றதே தெரியல, ஃபெதர் டச் மாதிரி டச் பண்ணிட்டு போடுறாரு. அப்போ 4-3 ஸ்கோரு. அப்புறம் தமிழ்நாடு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணாங்க. சக்திவேல் உள்ளே வந்தார், நம்பர் 2. அயானோட 4th ரைடில் தான் அவருக்கு ஒரு டச் பாயிண்ட் கிடச்சிது. அதுவும் ரெஃப்ரி கூட டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு இவென்ச்சுவலி பாயிண்ட் கொடுத்தாங்க. 6-5 ஸ்கோரு. தென் அகைன் தமிழ்நாடு ஸ்டூவர்ட் சிங் போனார், அவரை டேக்கிள் பண்ணிட்டாங்க. அவங்க லெவல் ஆச்சு. அப்போ தான் ஸ்கோர் 6-6. 10வது நிமிஷம் ஸ்கோர் 6-6. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ஸ்கோர் 4-3. ஸோ அவ்வளோ நெக்காக போயிடுது. டிஃபென்ஸ் வின்னியூ டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த அயன் லோச்சார்லாம் பாருங்கள், 300 பாயிண்ட் மேலே எடுத்து ஒரு பிஎல்ஏ அவர் எந்த அளவுக்கு குவைட்டாக வச்சாங்க. அது ரொம்ப வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தான். நம்ம சதீஷ் போனாரா, அவரை டபுள் தை ஹோல்டு பண்ணி ஹரியானா அவரை அவுட் பண்ணப்போ தான் அவங்க லீடு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. அண்ட் 7-8 ஆயிடுச்சு, 1 பாயிண்ட் லீடு போனாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஒரு சூப்பர் டேக்கலில் வந்து அயனா பிடிச்சதுனால நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிதா. 9-8 ஆயிடுச்சு, நம்ம 1 பாயிண்ட் லீடு எடுத்தோம். சோலோ டேஷ்லாம் பிரமாதமாக பண்ணாங்க. அப்போ ஸ்கோர் 11-8. அண்ட் ஆல் அவுட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 2-3 வாட்டி ஆல் அவுட் ஆக வேண்டியது, அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க ஹரியானா. அண்ட் டூஆர் டையில் வந்து விஸ்வா ரைட் எடுத்தார், மல்டி பாயிண்ட் எடுத்துட்டாருங்க. தமிழில் கூட வச்சுருக்க பாருங்க. அது இன்னும் அழகாக 3 பேரை டார்ஜ் பண்ணி பூந்து வந்தார். அவர் கும்பலில் பூந்து வர மாதிரி வந்து மிட் லைனில் தொட்டார். விஸ்வா அந்த 3 பாயிண்ட் ரைட் எடுத்தாரா, டிஸ்கஸ் பண்ணி ரெஃப்ரி கொடுத்தாரு. அப்போ ஸ்கோர் ஒரே சர்ன்னு 14-8 ஆயிடுச்சு. நம்ம பயங்கரமான 6 பாயிண்ட் லீடு எடுத்தாங்க 15வது நிமிஷத்தில் அந்த விஸ்வா எடுத்தது. அப்புறம் தமிழ்நாடு விஜய் மலிக் ப்ளஸ் யோகேஷ் அவங்க 2 பேரும் சூப்பர் டேக்கிளில் வந்து இவர் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்டூவர்ட் அவரை. அதனால் அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது. 14-11 ஆச்சு ஸ்கோரு. நெக்காக போயிட்டு இருந்தது. 6 பாயிண்ட்ஸ் லீடில் இருந்தோம் நம்ம. ஆனால் ஒரு சூப்பர் டேக்கிளில் அது 3 பாயிண்ட்டாக ரெடியூஸ் ஆச்சு. அவங்க ஒரு சூப்பர் டேக்கிள் நம்மளை அவுட் பண்ணாங்கன்னா அங்கேயும் அவங்க ஆல் அவுட் ஆக வேண்டியது. சீசா பேட்டில் தான், மேலும் இங்கேயும் போயிட்டே இருந்ததா. அயான் ஒரு டூஆர் டை, எப்போ மேட்டர்ஸோ அந்த இடத்துல அவர் வந்து மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துட்டார். கும்பலாக பிடிச்சாங்க. பட் அயான் வந்து சம்மோ மேனேஜ் பண்ணி கையை நீட்டி, இந்த மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் எடுத்தார்ல விஸ்வா, கையை நீட்டி, அதே மாதிரி தான் அவர் கை நீட்டி தொட்டதுனால 4 பேரும் அவுட்டு. கும்பலாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் ஃபேட் ஆகிடும், நம்ம என்ன யோசிக்கிறோன்னு. நேற்று இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து அப்போ ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிட்டாரு, நம்ம பிளேயர் தூக்கிட்டார் அவர் கையை கோட்டை தொடாமல். அதை கூட நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், விதர்பா ரிவ்யூவில். அதே மாதிரி சுச்சுவேஷன் தான், ஜஸ்ட் மிஸ் ஆச்சா. அயன் லோச்சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, பார்ட்னா பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டக்குன்னு டச் பண்ணிட்டாரு. நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம். 4 பேர் அவுட் இல்லாமல் ஆல் அவுட்டு. சர்ன்னு அவங்க 20 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஸ்கோர் 15-20, 5 பாயிண்ட் டிஃபரன்ஸு. அண்ட் ஆஃப் டைம் அப்போ 15-21 அவங்க 6 பாயிண்ட் லீடு. ஏன்னா நம்ம 18 நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்து 6 பாயிண்ட் லீடு. ஆஃப் டயத்தில் வந்து அவங்க 6 பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க. பொதுவாகவே இந்த அளவுக்கு 6 பாயிண்ட் லீடு இவ்வளோ பெரிய டீமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த டீம் விட்டுருவாங்க. இனிமேல் எங்கே நம்ம ஜெயிக்க முடியும், அதுவும் ஹரியானாப்பா பெரிய டீம்ப்பா அப்படிலாம் நினைக்கவே இல்லையா. கடைசி வரைக்கும் போராடினாங்க. போராடி தோத்தா பரவாயில்ல. அன்டில் த லாஸ்ட் ரைட் இஸ் டேக்கன் பிக்சர் பாக்கி மேரே தோஸ், அது மாதிரி கடைசி வரைக்கும் விட்டேன்னா பாரு, நீ என்ன போட்டு பாரு எதிர்நீச்சல் மாதிரி பிரமாதப்படுத்திட்டாங்க. ஏன்னா கூஸ் பம்பம் நான் பார்த்துட்டே இருக்கேன், அந்த அளவுக்கு இன்னும் பிரமாதமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்மால் மிஸ்டேக் மட்டும் ஆஃப் டயத்தில் பண்ணேன்னா மேட்ச் இன்னும் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம். ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் என்னன்னு பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டடாக ஆல் அவுட் ஆகிட்டோமா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் விட்டோம். அது ஆஃப் டைம் அப்போ அந்த ஆல் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணாங்க. ஹரியானா ஆல்சோ நிறைய வாட்டி எஸ்கேப், 2-3 வாட்டி எஸ்கேப் ஆனாங்க. ஆல் அவுட் ஆக வேண்டியது, நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம்.
அது சைக்கலாஜிக்கலாக மைண்ட் செட் எப்போதுமே எல்லாருக்குமே அப்செட் பண்ணோம். ஆனால் நம்ம பசங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. வாட் இஸ் கான் இஸ் கான், முடிஞ்சதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற பாக்கி 20 நிமிஷத்தை என்ன பண்ணணும்னு டஃப்பாக நெக் டு நெக், ஏன்னா 6 பாயிண்ட் லீடு 22-26, 23-26, அப்புறம் 26 ஈக்குவல் ஆகிட்டாங்க. யூ ஷுட் நெவர் கிவ் அப். எந்த டீமே லைட்டாக எடுத்துக்கவே கூடாது. அவங்க ரொம்ப லைட்டாக நினச்சிட்டாங்க பாருங்க நம்ம பசங்களை. அண்ட் ஹரியானா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் 26-26 ஸ்கோர் ஈக்குவலாக ஆகிடுச்சு. இன்னும் பாக்கி என்ன, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 30வது நிமிஷத்தில் ஸ்கோர் ஈக்குவல். அண்ட் தமிழ்நாடு போய் போனஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆங்கிள் ஹோல்டு ஒன்று பண்ணாங்க. விஜய் மல்லிகை அவுட் ஆனார். ஆனால் ஒரு போனஸ் எடுத்துகிட்டு வந்தார். 28-28 அப்போ ஸ்கோரு. அப்புறம் விஸ்வா போய் 2 பாயிண்ட் ரைடு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். பட் 3 பாயிண்ட் கேட்டார், ரிவ்யூ எடுங்கன்னு எடுக்கலை. 30-29 2 தான் கொடுத்தாங்க. கோச் வேறு உள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணார், ஏன் அந்த மாதிரின்னு கேட்கும் போது அவருக்கு க்ரீன் கார்டை காமிச்சிட்டாங்க. உனக்கு க்ரீன் கார்டு போ அப்படின்ட்டுன்னு. இது என்ன ரெஃப்ரியா எனக்கு தெரியல. 1க்கு 3 ரெஃப்ரி இருக்கீங்க, ரிவ்யூ எடுத்து பார்த்தா தான் என்ன. அப்புறம் ஹரியானா அந்த இடத்துல ஆல் அவுட் எஸ்கேப் பண்ணாங்க அந்த சூப்பர் டேக்கிள் ஒன்று பண்ணதுனால. அண்ட் விஜய் மாலிக் 2 பாயிண்ட் ரைடு எடுத்தார், 32-34. அப்புறம் அப்பப்போ கோச்சுக்கான 32-34 நம்ம 32, அவங்க 34, 2 பாயிண்ட் லீடு. 3 நிமிஷம் இருக்க மேட்ச். கோச்சுக்கான நேரத்தை நம்ம கோச் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பசுபதி போனார், ஹரியானா டிஃபெண்டரை வந்து ஒரு போன வேகத்தில் ஒரு ஹரியானா டிஃபெண்டர் செல்ஃப் அவுட் ஆகிட்டார். 33-34, 1 பாயிண்ட் தான் நம்ம பிஹைண்ட். அதுக்கப்புறம் விஜய் மாலிக் வந்தார், டேக்கிள் ஆகிட்டாரா, 34-34 ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்பயும் ஒரு கோச்சுக்கான திரும்ப எடுத்தாங்க. பசங்களா விட்றாதீங்க, உன்னால் முடியும், யூ கேன் டூ இட், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சொன்னால் சொல்லிட்டே இருந்திருப்பார் கோச்சு. அண்ட் தமிழ் திருப்பி போய் நம்ம பிளேயர் ஒருத்தர் டச் பாயிண்ட் எடுத்தார். 35-34, 5 செகண்ட் தான் வாங்கியிருக்கு, 1 பாயிண்ட் லீடு. ஆனால் அவங்க வந்தோடனே லெஃப்ட் கார்னர் நம்மளுக்கு அவுட் ஆகிட்டார். மீட்டு சர்மா வந்து அவுட் பண்ணிட்டார் நம்ம லெஃப்ட் கார்னர். 35-35 டை ஆகிடுச்சு. 6 பாயிண்ட் நம்ம லீடில் இருந்தோம் ஆஃப் டயத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவங்க 6 பாயிண்ட் லீடு எடுத்து அதை ஈக்குவல் பண்ணி டை பிரேக்கர் வரைக்கும் கொண்டு வந்தது பிரமாதமான விஷயம். டை பிரேக்கரில் நீரஜ் நர்வால் வந்தார், ஒரு போனஸ் எடுத்துகிட்டு போனார் 0-1. பசங்க போய் சுர்ஜித் சிங்கை டச் பண்ணிட்டு வந்தாங்க 1-1. அயான் வந்தார், அவர் வந்து ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் 1-2. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் விஸ்வா போய் சுர்ஜித்தை திருப்பி அவுட் பண்ணார். அப்பப்போ சுர்ஜித்தை தான் அவுட் பண்ணுறாங்க 2-2. இந்த டை பிரேக்கரில் மட்டும் போக் லைன் இருக்குல்ல, அந்த கருப்பு லைன், அதுதான் போனஸ் லைன். தொட்டாலே அது போனஸ் தான். அப்புறம் சுர்ஜித் வந்தார் கேப்டனு, அவர் டேக்கிள் பண்ணாங்க. லெஃப்ட் கார்னர் ஆங்கிள் ஹோல்டும் அதை கவர் பண்ணுற மாதிரி ரைட் கார்னர் வந்து பிளாக் பண்ணார் பாருங்கள். சூப்பர் லீடு எடுத்துட்டாங்க 3-2. அதுக்கப்புறம் மீட்டு சர்மா வந்தார், 1 பாயிண்ட். குட் ஸ்ட்ராட்டஜி. வந்தோன்னு வாலண்டியராக கொடுத்துட்டாங்க 1 பாயிண்ட், நீ எடுத்துன்னு போயிடு அப்படின்னு. உள்ளே வந்து மல்டி பாயிண்ட் எடுத்தா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல ஸ்ட்ராட்டஜியில் தான் கோச் சொல்லி கொடுத்துருப்பாரு. 1 பாயிண்ட் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அப்புறம் சதீஷ் போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்தார் 5-3. ஒரு ஜம்ப் கொடுத்தாரு டச்சு பண்ணோன்னே, அப்பயே 2 பாயிண்ட் லீட் ஆகிட்டோம். அப்புறம் விஜய் மாலிக் வந்தார், அவருக்கு 1 பாயிண்ட் கொடுத்து விட. ஏன்னா விஜய் மாலிக் அவரை உள்ளே வர விடவே இல்லை, ஏற விடவே இல்லை, அங்கேயும் பாயிண்ட் கொடுத்து நீ கிளம்புனாங்க. அப்புறமா லாஸ்ட் இதில் தான் போய் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துகிட்டு வந்தார். சக்தி நினைக்கிறேன் அவர் பேர். 7-3 இப்போ குவார்டர் ஃபைனலுக்கு என்டர் ஆகிட்டாங்க. ஸோ அவசரமாக பேசுறதுனால சில பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும், எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இப்போ குவார்டர் ஃபைனல் வர இன்றைக்கே நடந்துடும். பிரமாதம், வெல்டன் பாய்ஸ். அண்ட் அல்லூர் சத்தி லீட் பண்ணதாகட்டும், கோச் கார்னர் அப்போ அவங்க வந்து என்ன சபாஷ், உன்னால் முடியும் அந்த பெப்டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு யாராக இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். போகும்போது தான் நீ தோத்துருவ சொல்லக்கூடாது. நெவர் திங்க் நெகட்டிவ். ஏன் முடியாது, உன்னால் முடியும், என்னால் முடியும், தும் கர் சக்த அம்பி கர் சக்த அப்படின்னு காமிச்சாங்க பாருங்கள். தமிழ்நாடு அட்டகாசம், பிரமாதமாக விளையாண்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அண்ட் ஹரியானா பெரிய டீம், நிறைய கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்டர் 19. செகண்ட் ப்ரீ குவார்டர் ஃபைனல் தோற்றா வெளில போயிடுவீங்க. ஆஃப் டயத்துக்கு முன்னாடி 6 பாயிண்ட் லீடில் இருக்கும். ஆஃப் டைம் அப்போ அவங்க 6 பாயிண்ட் லீடு. அந்த 6 பாயிண்ட் லீடை கவர் பண்ணி அப்புறமா டை பிரேக்கர் வரைக்கும் போய் 35-35 டை பிரேக்கரில் இன்டெலிஜென்ட்டாக எப்போ ரைடு எடுக்கணும், எப்போ தள்ளி விடணும், அவங்கள எப்போ வாலண்டியராக ரைடு பாயிண்ட் கொடுக்கணும்லாம் கரெக்டான கால்குலேஷன் பண்ணி பிரமாதப்படுத்திட்டாங்க. ஈவென்ச்சுவலி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் மாலிக் அயானில் வச்சாரலாம், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு பார்ப்போம். எனிவே ஹேட்ஸ் ஆஃப் டு தம். திரும்ப வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு குவார்டர் ஃபைனலுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். பரி பார்த்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.